தன்னாக்கு மைக் பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நேராக திவ்யா கிட்ட வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, உன்கிட்ட பிடிச்சதே நீ உண்மையாக இருக்கிறது, தப்புனா தப்புன்னு மனசில் பட்டதை அப்படியே உடனே கேட்டுறது, அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்துட்டு வந்துட்டு அவத்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் குழந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் நேராக வந்து பார்வதி கிட்ட போகிறாங்க. பார்வதி கிட்ட போயிட்டு நீ மனசில் வைக்காமல் பேசுகிறது, பாதி மனசில் வச்சுட்டு பாதி மனசில் வைக்காமல் பேசுகிறது அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா கமருதீன் கிட்ட உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா உடனே வந்து நிற்கிற பற்றியா மச்சான், அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து தேவையில்லாத அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேணாம் அது இப்போ சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அடுத்து வந்து சாண்ட்ரா கிட்ட வராரு. சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு நீங்கள் ஒருத்தருக்காக நீங்கள் காமிக்கிற ஃபீலிங்ஸ், அந்த நட்பு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து நேராக விக்ரம் கிட்ட வராரு. விக்ரம் வந்து கையில் ஒரு டவல் வச்சுட்டு நிற்கிறாரு. உடனே உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த மாதிரி டவலை பிடிச்சிட்டு நிற்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக, இதுக்கு சொல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கோவப்படுறாரு. கோவம்னா சும்மா கோவப்படுறாரு. உடனே வந்துட்டு கானா வினோதனை வந்து எல்லாரோட சஜஷனையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து வியானா கிட்ட வராங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க, நல்லா அழகாக ப்ரெசென்டபுளாக இருக்கீங்க அந்த ஷோவில், அழகாக மேக்கப் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அரோரா கிட்ட போகிறாரு. அரோரா கிட்டே உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இது இந்த ட்ரெஸ்ஸா, அரோரா பார்த்து சும்மா நைட் ட்ரெஸ் மாதிரி ஒன்று நிற்கிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸா, இதை சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஒரே ரீசன் தான் சொல்லுவீங்களா அப்படின்னோடனே இல்லை நல்லா அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து கனி அக்கா கிட்ட போகிறாரு. போயிட்டு பாருங்கங்க, இவ்வளோ நாள் மாட்டக்கூடாதுன்னு நினச்சேன், வார கடைசியில் மாட்டிட்டேன் அப்படின்னோடனே இதுக்கு தான் சேரக்கூடாத இடத்துல சேரக்கூடாதுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கனி அக்கா சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்களா உங்ககிட்ட பிடிச்சது இந்த அட்வைஸ் பண்ணுறது, ஒரு தோசைக்கு இன்னொரு தோசை எக்ஸ்ட்ரா கொடுக்குறது, ரொம்ப கேரிங்காக இருக்கிறது, இதான் உங்ககிட்ட பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறமா சுபிக்ஷா கிட்ட நீ நல்லா பாடுறேங்கிறாரு. ஆதிரி கிட்ட எல்லாமே நேரடியாக சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. சபரி கிட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா நீங்கள் வரீங்க, உடனே வந்து நிற்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வெளியில் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அதாவது தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பார்ல, அதை சொல்கிறாரு. அப்புறம் எஃப்ஜே கிட்ட உங்களுக்கு நல்ல மியூசிக் மைண்ட், நல்லா தூங்குவீங்க, அதனால் மைண்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எப்போவுமே எல்லாமே கரெக்டாக மூஞ்சியில் பட்டது மனசில் பட்டது மூஞ்சியில் ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக சொல்லிடுவீங்க அப்படிங்கிறாங்க. ரம்யா கிட்ட கரெக்டாக கேம் ஆடுவீங்கன்னு சொல்லி அவரோட மைக் பனிஷ்மெண்ட்டை முடிச்சிட்டாரு. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.